السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر. أشهد أن لا அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பான சகோதரருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இந்த பயான் சம்மான் கோட் பள்ளியில் ரெக்கார்ட் செய்யப்பட்டதாகும். மேலும் இந்த பயானை www.redmasjid.com வெப்தளத்திலும் கேட்கக்கூடிய வசதிகளும் உண்டு என்பதை அறிய தருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ் الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. الصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله حزب الله أما بعد. فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسيق الذين كفروا إلى جهنم زمرا حتى إذا جاءوها فتحت أبوابها وقال لهم خزنتها ألم يأتكم رسل منكم يتلون عليكم آيات ربكم وينذرونكم لقاء يومكم هذا قالوا بلى ولكن حقت كلمة العذاب على الكافرين. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم خيركم من طال عمره وحسن عمله أو كما قال عليه الصلاة والسلام. விரிந்த விண்ணையும் பரந்த மண்ணையும் விண்ணிலே விண்மீன்களையும் மண்ணிலே மனித ஜீவராசிகளையும் இன்னும் எண்ணற்ற பல கோடான கோடி படைப்புகளை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு அனைத்து புகழும் சொந்தம். அவனையே போற்றுகின்றேன், புகழ்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சத்தியத்தின் தூதர், சன்மார்க்கத்தின் போதகர், சாந்தி மார்க்கம் ஏந்தி வந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் சன்மார்க்கத்தின் சாம்ராஜ்யத்தை கட்டியெழுப்புவதற்காக வேண்டி தங்களின் உயிர்களையே கற்களாக பாவித்த அன்னவர்களுடைய உத்தம தோழர்களாகிய சஹாபாக்கள், அவர்களை சேர்ந்த தாபிஈன்கள், கயாமத்துடைய நாள் வரும் வரைக்கும் யாரெல்லாம் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த உன்னதமான தீனை அதன் உண்மையான வடிவிலே பின்பற்றி வாழ்வார்களோ அத்துணை நல்லவர்கள் மீதிலும்
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இஅ்திகாஃபுடைய நிய்யத்துடன் இறைவனின் இல்லத்திலே குறித்த நேரத்திலே ஒன்று கொள்விருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, எம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் எல்லாம் வல்ல ஏகநாயன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பத்திலும் கூட அல்லாஹ்வை அஞ்சி பயந்து பணிந்து தக்வாவை கடைபிடித்து நடந்து கொள்ளுமாறு முதற்க அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் மனிதனுடைய வாழ்க்கையிலே தக்வாவை எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி ஏற்று நடப்பதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் அருளப்பட்ட அருள் மாதத்தின் கடைசி நாளிலே இருந்து அந்த தக்வாவை கொண்டு வசியத்து செய்கிறேன், நல்லுபதேசம் கூறிக்கொள்கிறேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை ஒரு மேலான நோக்கத்திற்காக படைத்திருக்கிறார். உலகத்திலே இருக்கின்ற ஒட்டுமொத்தமான படைப்புகளையும் அது எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது என்று கேள்வி எழுப்பினால், அனைத்து படைப்புகளுமே மனிதனுடைய சேவைக்காக வேண்டி அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கிறது. ஏழுவானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், கடல், தண்ணீர், காற்று, மழை, பூமி, இன்னும் இது போன்ற உயிரினங்கள், அனைத்து படைப்புகளும் இந்த உலகத்திலே மனிதனுடைய சேவைக்காக வேண்டி அல்லாஹுவால் படைக்கப்பட்டிருக்கின்றன. அத்துன்யா குலிகத் லக்கும், இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹதீஸுல் குத்ஸியிலே சொல்லுகிறான், இந்த முழு உலகம் அதனுடைய வஸ்துக்கள் உங்களுக்காக வேண்டி படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த படைப்பினங்கள் இல்லை என்றால் மனிதனால் உலகத்திலே வாழ முடியாது. வானம் இல்லை, சூரியன் இல்லை, சந்திரன் கிடையாது, பூமி கிடையாது, காற்று, நீர் என்ற ஒரு படைப்புகள் கிடையாது என்றால் மனிதனால் இந்த உலகத்திலே ஜீவிக்க முடியாது, சுவாசிக்க முடியாது, உயிர் வாழ முடியாது. ஆனால் மனிதன் உலகத்திலே இல்லை என்றால் எந்த படைப்புக்கும் எந்த பிரச்சனையும் ஏற்பட போவதில்லை. உலகத்திலே மனிதனை படைக்கவில்லை என்றால் வானத்திற்கு என்ன பிரச்சனை? உலகத்திலே மனிதனை படைக்கவில்லை என்றால் காற்றுக்கும், நீருக்கும், மிருகங்களுக்கும், கடலிலே வாழுகின்ற உயிரினங்களுக்கும் என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் கிடையாது. மனிதன் இந்த உலகத்திலே எதனுடைய பிரயோசனத்திற்காக வேண்டியும் படைக்கப்படவில்லை, மாற்றமாக அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருக்கிறார். இந்த உலகம் படைக்கப்பட்டிருப்பது மனிதன் அல்லாஹ்வை வணங்குவதற்காக வேண்டி, மறுமை உருவாக்கப்பட இருப்பது உலகத்திலே மனிதன் சென்ற செயல்களுக்கு கூலி கொடுக்கப்படுவதற்காக வேண்டி. ஒவ்வொரு மனிதனும் செய்கின்ற அமல்களை விடுங்கள், விடுகின்ற மூச்சு, வாங்குகின்ற மூச்சு, பேசுகின்ற பேச்சு அனைத்தும் பதிவு செய்யப்படுகிறது, பதிவேட்டிலே எழுதப்படுகிறது. அனைத்து விடயங்களும் நாளை கியாமத்துடைய நாளையிலே சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. அவரவர் செய்த அமல்களுக்கு அவரவர்கள் அங்கே கூலி காண்பார் என்பது அல் குர்ஆனுடைய ஆணித்தனமான வசனமாக இருக்கிறது, கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வால் இந்த உலகத்திலே அவனை வணங்குவதற்காக வேண்டி படைக்கப்படுகின்ற எங்களுடைய காலம், எங்களுடைய நேரம் இது எப்படி கழிந்து கொண்டிருக்கிறது? மனிதன் அதை எப்படி கழிக்க வேண்டியவனாக இருக்கிறான்? எவ்வளவு காலம் கழித்து விட்டான், அதை எப்படி கழித்து விட்டான்? எவ்வளவு காலம் வாழ இருக்கிறான், அதை எப்படி வாழ நினைக்கிறான்? கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதிகமாக ஒவ்வொரு மனிதனும் உள்ளத்திலே கை வைத்து சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் தருகின்ற நல்ல பல சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையில் எங்களை விட்டு மாயமாய் மறைந்து மிக வேகமாக ஓடிக்கொண்டே செல்கிறது. அந்த சந்தர்ப்பங்களை எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோம்? ரமலான் வரப்போகிறது என்று கொஞ்ச காலத்திற்கு முன்னால் சொல்லிக் கொண்டிருந்தோம். வந்தது, அருளை சுமந்து வந்தது, 10 நாள் இருந்தது, அந்த 10 நாள் முடியும் தருவாயை அடைந்து விட்டது. இது எப்படி வந்தது, எப்படி மறைந்தது என்று சிந்திக்க முன்னால் நாம் நினைத்தோம் ரமலான் வந்தால் வேகமாக போகுமானால் நினைப்பதை விட வேகமாக போய்விட்டது. இதே போன்றுதான் கண்ணியமானவர்களே, பேசுகின்ற ஒவ்வொருவரும் பேசுகிறோம். மௌத் இருக்கிறது, நாங்கள் எதை கொண்டு போக இருக்கிறோம், எதை சம்பாதித்து எதைத்தான் கொண்டு போக இருக்கிறோம், அனைத்தையும் விட்டுவிட்டு போய் அந்த 6 அடி குழி அல்லவா அனைவர்களுக்கும் சொந்தம் என்றெல்லாம் பேசுகிறோம். திடீரென்று வந்துவிடும். மௌத் இருக்கிறது என்ற ஈமான் இருக்கிறது, ஆனால் அது இப்பொழுது எனக்கு வந்து விடுமோ என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தது என்று மனிதன் அங்கலாயப்படுகின்ற, கவலைப்படுகின்ற, கை சேதப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவார்.
எனவே கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கிறார்கள். முதலாவது கட்டம் துஹூலியத், விளையாட்டு பருவம், விளையாடுவதற்காகவே. கடைசி கட்டம் அது நோய்க்குரிய கட்டம். 40 தாண்டி விட்டால் அங்கே நோய்கள் தலைவிரித்து ஆட ஆரம்பிக்கிறது. நோய்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மாறி மாறி வர நினைக்கிறது. அவருக்கு முடியுமான அமல்களை எல்லாம் செய்ய முடியாது, அவர்களுக்கு முடியுமான இடங்களுக்கு போக முடியாது. மருந்து மாத்திரைகளோடு காலம் கழிக்க வேண்டிய, வாரத்திற்கு ஒரு முறை கிளினிக் போக வேண்டிய, போகின்ற பயணமெல்லாம் அந்த மருந்து வைக்கப்பட்டிருக்கின்ற பொதியை சுமந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமைக்கு மனித கோடிகள் தள்ளப்பட்டிருக்கிறார். பெயர் தெரியாத நவநாகரீகமான வித்தியாசமான பயங்கரமான முன்னால் வாழ்ந்து மறைந்த சமுதாயத்தினருக்கு ஏற்படாத நோய்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு இக்கட்டான நிலைமையிலே மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இவருடைய கடைசி பருவம் இருக்கிறது, அது நோய்க்காக. ஆரம்பம் சிறுபிள்ளை விளையாட்டுக்காக, கடைசி பருவம் நோய்க்காக. இடைப்பட்ட 15 to 40 வரைக்கும் உள்ள சுருக்கமான அந்த வாழ்க்கை இருக்கிறது. இது எதற்காக? இதை மனிதன் எப்படி கழிக்கிறானோ அந்த அமைப்பிலே தான் அவனுடைய முடிவுகள் மாற்றப்படும். சில பேர் அவனுடைய மனோ இச்சைக்காக கழிக்கிறார்கள், சில பேர் அல்லாஹ்வை வணங்கி வழிபடுவதிலே கழித்து விடுகிறார்கள். அப்படி என்றால் இந்த 3 காலத்தையும், சிறுபிள்ளை விளையாட்டு, கடைசி பருவம் நோய்க்கு, இடையில இருக்கின்ற பருவம் இச்சைக்கு என்று சொன்னால், மறுமைக்காக வேண்டி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த கட்டத்தை நீ பயன்படுத்த போகிறாய் என்று தஸவுஃபுடைய உலமாக்கள் எங்களை பார்த்து கேட்டுக் கொண்டிருக்கிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எப்படி மனிதனுடைய வாழ்க்கையை 3 கட்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கிறதோ அதே மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையையும் பிரித்து வகுத்து நோக்குகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் 3 கட்டங்களுக்குள்ளால் சுற்றி சுழன்று கொண்டிருக்கிறது, பின்னி பிணைந்து கொண்டிருக்கிறது. அதிலே ஒரு கட்டம் அவன் வாழ்ந்து முடிந்த கட்டம். யாருக்கும் எவ்வளவு எத்துணை கோடி கொடுத்தாலும், முழு உலகம் அவனுக்கு எழுதி கொடுக்கப்பட்டு முழு உலகத்தையும் அவன் கப்பமாக கொடுத்து அவனுடைய வாழ்க்கையிலே முடிந்து போன, கழிந்து போன அந்த காலங்களை திரும்பி வாங்க நினைத்தான் என்றால் லா யஸ்ததீஉ ரத்தஹா அபதன், ஒரு நாளும் அதை திரும்பி வாங்க முடியாது. சென்ற ஒரு வருடம் கழிந்து விட்டால் கழிந்ததுதான். அதை திரும்ப உலகத்திலே யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது, பயமுறுத்தி அடைய முடியாது. கண்ணியமான கனவான்களே, இது மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு கட்டம், முடிந்த கட்டம். இன்னும் ஒரு கட்டம் இருக்கிறது, எதிர்காலம். அது யாருக்கு எத்துணை, எந்த அளவுக்கு அது உத்தரவாதம் என்று யாருக்கும் கிடையாது. இன்னும் எவ்வளவு கால உலகத்திலே வாழ்வேன் என்று யாராலும் சொல்ல முடியாது. எனவே கழிந்தது கழிந்து விட்டது, வரப்போவது உறுதியில்லாமல், உத்தரவாதம் இல்லாமல் இருக்கிறது. இருக்கின்ற ஒரு காலம், அவன் எப்படி எந்த நிலைமையில இருக்கிறானோ அவனுக்கு சொந்தமான காலம் அந்த நிகழ்காலம். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? முடியுமான அளவு ஒவ்வொரு மனிதனும் சிந்தித்து சீர்தூக்கி கழிந்த காலத்திலே செய்த அந்த அத்துணை தவறுகளுக்கும் ஒட்டுமொத்தமாக அல்லாஹ்விடத்திலே அமர்ந்து மண்டியிட்டு மன்றாடி மன்னிப்பு கேட்க கடமைப்பட்டிருக்கிறார். ஒன்றிருக்கிறது, முடிந்த காலத்தை விலை கொடுத்து வாங்க முடியாது. ஆனாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறதியிலே, தெரியாத தனத்திலே, அந்த காலத்திலே செய்த பாவங்களை என்ன பண்ணுவது, அதற்கு என்ன வழி இருக்கிறது, அதற்கு என்ன உத்தேசம் இருக்கிறது என்று பார்த்தால், அந்த திரும்பி போன காலங்களை எல்லாம் திரும்ப இவனுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு அமைப்பிலே இருக்கிறது, அதுதான் தௌபா. அல்லாஹ் குர்ஆன் அழகான முறையிலே சொல்லி காட்டுகிறது. தௌபா யாருக்கென்றால் இல்லதீன யஅமலூன ஸூஅ பிஜஹாலத்தின், தெரியாத காலத்திலே பாவங்கள் செய்கிறார்கள், மனது வருந்துகிறார்கள், தௌபா செய்கிறார்கள், அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு முறையிட்டு மன்னிப்பு கேட்கிறார்கள் என்றால் இவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னிப்பது மாத்திரமல்லாமல் அந்த பாவங்களை அப்படியே அல்லாஹ் நன்மைகளாக மாற்றி கொடுத்து விடுகிறார். கண்ணியமான கனவான்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, வரப்போ